மீன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை இந்த பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். மீன ராசி நண்பர்கள் யாரெல்லாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 புதன்கிழமை பிற்பகல் 1 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகும் குரு பகவான் சில மாதங்கள் வக்கரமாகவும் சில மாதங்கள் அதிசாரமாகவும் செல்கிறார். குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 4, 7, 9, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் காலங்கள் அற்புதமான நன்மைகளை செய்வார் என்பது ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீன ராசி அன்பர்களே, வருகின்ற இந்த குரு பெயர்ச்சி குரு வலயம் என்று போற்றப்படுகின்றது. குரு வலயம் என்றால் தர திர உபய என்று ஜோதிடர்களால் ஒவ்வொரு ராசிக்கும் வகைப்படுத்தப்படுகின்றன. அதில் ஸ்திர ராசியான ரிஷப ராசியில் குரு பகவான் பெயர்ச்சிக்கும் காலங்கள் குரு வலயம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்பேற்பட்ட பெருமைக்குரிய இந்த குரு வலயம் அதி முக்கியமாக கருதப்படுகின்றது. உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். உங்கள் ராசிநாதான குரு பகவான் வருகிற 1/5/2024 அன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலவித நன்மைகளை தரப்போகின்றார். இது நாள் வரை ராகு கேதுவின் ஆதிக்கத்தால் பல தடைகளை சந்தித்திருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விரையாதிபதி சனி பகவானால் பல விரயங்களை சந்தித்திருப்பீர்கள். இந்த நிலை மாறப்போகின்றது. வருகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது. இது நாள் வரை உங்கள் மனதிலிருந்து வந்த இனம் புரியாத கவலைகள் மறையப் போகின்றது. உடலில் இருந்த நாள்பட்ட நோய்கள் விலகப் போகின்றது. மனநிலையில் உற்சாகம் பிறக்கப் போகின்றது. உங்களை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களிடம் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கும் இந்த குரு பெயர்ச்சி. இதுவும் ஒரு வெற்றிதானே மீன ராசி அன்பர்களே. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய போகின்றது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானால் சகோதரர் வழிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். ஒரு சிலருக்கு சகோதரர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும். 3இல் இருக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடத்தில் பதிவது மேலும் சிறப்பு. 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மீன ராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பிரிந்த தம்பதியர் இணைவார்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். மீன ராசி அன்பர்களே, யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு கேது இணைவு, குரு கேது பார்வை இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் யோகமான வருடமாக இந்த வருடம் அமைய போகின்றது. திடீர் ராஜ யோகத்தை கொடுக்க போகின்றார். ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு வரும். ஆன்மீகவாதிகள் மற்றும் சித்தர்கள் மகான்கள் தரிசனம் ஒரு சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்துவீர்கள். 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும். தந்தை வழி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிரிகள் விலகுவார்கள். வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். திருமணமாகி நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் கிடைக்கும். அனைத்து துறைகளிலும் செயலாற்றிக் கொண்டிருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ள வருடமாக இந்த வருடம் அமைய போகிறது. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதால் சனி பகவானால் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. கூட்டு தொழில் மற்றும் சொந்த தொழிலில் அதிக லாபம் பெறுவீர்கள். மீன ராசி அன்பர்களை விரும்பிய வேலை அமையவில்லையே என்ற ஏக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான வேலைகளை தரப்போகின்றது. உங்களுக்கு பிடித்தாற்போல் வேலை வாய்ப்பு அமைய போகிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகம் அமைய போகின்றது.
உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகின்றது. இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அமைத்து தருவார். உங்கள் சுய முயற்சியில் அதிக லாபத்தை பெறுவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்புகள் இருமடங்காகும். மிக முக்கிய குறிப்பு, இந்த காலகட்டத்தில் உங்கள் சேமிப்பை பங்கு சந்தையில் செலுத்தாமல் தங்கம் மற்றும் பூமியில் முதலீடு செய்வது சிறப்பு. ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலவித நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. மிக முக்கியமான குறிப்பு, வருகின்ற இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் அணியும் ஆடைகளின் நிறம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. உங்களுக்கான நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு பச்சை. இந்த நிறத்தில் உடைகளை அணிந்தால் வருகின்ற குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பரிபூர்ண பலன்களை பெறலாம். இதில் தெரியும் இந்த தரமான ஆன்மீக ஆடைகளை விருப்பம் இருக்கும் மீன ராசி அன்பர்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம். இதுல டிஸ்கவுண்ட் கூப்பனும் இருக்கு, அதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆன்மீக நண்பரின் உதவியுடன் உங்களுக்காக இதுல பதிவு பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவா இந்த மாதிரி ஆன்மீக ஆடைகள் எல்லாம் உடுத்தலாம். இது ஆண் பெண்கள் அனைவரும் அணியத்துக்கு தகுந்தாற்போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான பரிகாரங்கள், வருகின்ற இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபடலாம். அது மட்டுமில்லாமல் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழந்தோறும் வியாழன் ஓரையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் குரு பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.